Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு YouTube வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் வந்துட்டு ரெடி ஆவேன்றதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு vlog மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெறும் எப்படி மேக்கப் போட்டுக்கிறேன்றதை மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு சும்மா ஒரு கெட் ரெடி வித் மீ அவ்வளோதான், அப்படி தான் நினச்சேன். ஆனால் சரி ஓகே, நிறையா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பிக்னஸாக இருப்பீங்க. ஆக்சுவலாக நானும் வந்துட்டு ஒரு பிகினர் தான். நானும் ஒன்றும் பெரிய யூடியூப் குவீன்லாம் வந்துட்டு நான் ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு பிகினர் தான். ஸோ நான் எப்படியெல்லாம் என்னோடய பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன், எப்படி ரெடியாக வரேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சலாம்னு நினச்சேன். எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட கேமரா கூட கிடையாது. ஸோ அதான் எப்படிலாம் ரெடி ஆகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் மை யூடியூப் வீடியோஸ் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். எடிட்டிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இது வந்துட்டு அதோட தங்கச்சி வெர்ஷன், ஓகேவா? அது வந்து பிக் வெர்ஷன், இது வந்து ஒரு ஸ்மால் வெர்ஷன், அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணோம். பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இருக்குது, இது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, 2 இருக்குது. இந்த 2 ஸ்டாண்டு மேலே வந்துட்டு ஒரு போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்துட்டு கட்டில் கடியில் இருக்குது. ஸோ இந்த போல் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஆக்சுவலி 2 பீஸ் தான், ஆனால் நான் தான் வந்து ராங் த்ரெட் போட்டுட்டேன், அதனால் செப்பரேட் பண்ண முடியல. ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வழியாக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். என்னால் ஒரு கையில் பண்ண முடியல, நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் இந்த கலர் லைட் இருக்குது இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸில் பர்பிள் கலர், ப்ளூ கலர்னு மாற்றுறோம் இல்லையா, அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஸோ இது வந்து வெளியே எடுத்தாச்சு. இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் ஸ்க்ரீன், இதே மாதிரி ஒயிட்லேயும் வச்சுருக்கேன். எப்போ எனக்கு என்ன தோணுதோ, அந்த டேக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த கலர் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பிளாக் போடலாமேன்னு தோணுச்சு. ஸோ பிளாக் வந்துட்டு இப்போது துணிக்காய போடுற மாதிரி இதில் வந்து இப்போது தொங்க விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டக்க காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் கசங்கி இருக்கா. ஸோ இதை வந்துட்டு இப்போ சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இங்கே கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேஃப்டி பின்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு இப்படி இழுத்து பிடிச்சி பின் பண்ணிடுவேன். 2 பக்கமும் வந்துட்டு அப்படி பண்ணிடுவேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ண மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிடச்சிரும். கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் இந்த பின் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்க்ரீனோட நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி சுருங்கி இருக்கும். அப்புறமா எங்கள் அப்பா தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக கசங்காமல் இருக்கா, இதுதான் நமக்கு வேணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு 1 ஹவருக்கு மேலே தேவைப்படும். இல்லை, இன்றைக்கி வந்து சீக்கிரம் போட்டுடலாம், சரியா? மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த கலர் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிம் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இந்த டாப் போட்டு தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு மேக்கப் போட போகிறோம். இந்த இடத்த அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வாமிட் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசு கிடையாது. எப்போவுமே என்னோடய இடம் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கொஞ்சமாச்சும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். என்னால் முடியல. இதை ஒழுங்காக அடுக்கி வச்சா கூட என்னால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதை அப்படியே கீழே தூக்கி போட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான்.
ஸோ ஃபோனை வந்து ரிங் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேக்கப் போட்டுக்கிறத வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மேக்கப் டியூட்டோரியல் மாதிரிலாம் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அப்படியே சக் 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 அப்படின்னு காமிச்சிடுறேன். ஏன்னா மேக்கப் போடுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை. ஸோ இப்போ வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இதோட பிராண்ட் வந்துட்டு ரீஈக்குவல் ஓகேவா. இது வந்துட்டு 50++++ இல்லை 50 PA+++. எதுக்கு வந்துட்டு இப்போ நான் சன்ஸ்க்ரீன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிங் லைட் முன்னாடி உட்காந்துருக்கேன்ல, அதோட ஹீட் வந்து அப்படியே என் மூஞ்சில் வந்து அப்படியே தாக்குது என்ன. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதனால் எதுவும் தீங்கு எனக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வந்துட்டு நான் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு போட்டுக்கிறேன். சம்டைம்ஸில் வந்துட்டு நான் எதனா ஒன்று பேசும்போது என்னமோ மாதிரி பேசிடுறேன். அது வந்துட்டு வளர்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் என்ன பேச வரேன்ட்டு உங்களுக்கு புரியுதா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இந்த பக்கம் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து இன்னும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணல. லுக் அட் த கலர், நல்ல ஒரு எல்லோ அண்டர்டோனில் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் பயங்கரமாக. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். இப்போது இந்த பக்கம் வந்து போட்டுக்கலாம். என்னோடய ஷேட் வந்து என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து 340 கேப்பச்சினோ ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பம்ப் எடுத்து இந்த பக்கம் மூஞ்சுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதே ப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு பம்பே நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடும் ஃபேஸை. பட் ஸ்பஞ்சுங்கிறதுனால அது நல்லா குடிக்குது, ப்ராடக்டை எல்லாம் குடிச்சிடுது. யாரும் வந்துட்டு அதுக்கு சோர் போட மாட்டோம்ல, அதனால். நான் ஆஃப் கேமரா போய் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. பிகாஸ் இன்றைக்கி தான் நான் தலைக்கு குளித்தேன். ஆனால் ரொம்ப ஃப்ரிஸியாக இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்குது. நான் இன்னும் சீரம் தேக்கல, எதுவுமே பண்ணல, சிக்கு கூட எடுக்கல. தலைக்கு எப்படி குளிச்சேனோ அப்படியே வந்து கொண்டு போட்டு அப்படியே வச்சுருக்கேன். கேவலமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். ஸோ நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். மேக்கப் முடிஞ்சிருச்சு, ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம ஹேர் ஸ்டைல். இந்த மாதிரி தான் கேமராவில் வச்சு பார்ப்பேன். இன்கேஸ் எனக்கு இந்த கிளிப் இங்கே போட்டுக்கிறது பிடிக்கல அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிட்டு லூஸ் ஹேர் தான் விட்டுருவேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு லிப்ஸ்டிக் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் வீடியோ போட்டதுக்கப்புறம் யாருன்னா என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது, மறந்துடுவேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து மேப்ளின் சூப்பர் ஸ்டே மேட்டிங் இன் ஷேட் 85, நம்பர் வந்து 85, ஷேட் வந்து ப்ரொடெக்டர், ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் இது. இதை வந்து நான் லிப்ஸை வந்து கொஞ்சம் அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து வெட் அண்ட் வைல்ட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிவ் மீ மோக்கா, இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லிப்ஸை இதை வச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ளாஸ். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் லிப்ஸ்டிக் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ எடுக்கணும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணி உக்காந்தாச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேபிள் போட்டு இந்த ஸ்டூல் போட்டு வந்து உக்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் வந்து ஹாலில் போய் வச்சுட்டாங்க. நான் ஒரு வாட்டியும் ஷூட் பண்ணுறதுக்காக அந்த டேபிள் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு வந்து அப்படி மூச்சு வாங்கிரும், வேர்த்து கொட்டும், வயசாகிடுச்சு இல்லை. ஸோ இதெல்லாம் நார்மல் தான். அதனால் நான் கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்தாச்சு. இப்போலாம் இப்படி தான் ஷூட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் வச்சுருப்பேன்னு சொன்னேன்ல, அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது வந்து கீழே தான் நான் உட்காடுறோன்னு சொல்லிட்டு நார்மலான இல்லை, இருக்கிறதுலே லோவஸ்ட்டு ஹைட்டில் வச்சுருக்கேன்.
பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. அப்போ அந்த டேபிள்லாம் நான் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா என் நிலமையை யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இந்த கலர் லைட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு செட் பண்ணுவேன். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ரிங் லைட், அதுக்கப்புறம் இந்த கலர் லைட், அப்புறம் என்னோடய ஃபோன் சார்ஜர், இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணணும். அதுக்கு எங்கள் வீட்டில் இந்த ஒரு தண்டமான ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஏன் இது வந்து ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகாது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதில் இந்த 5 சாக்கெட்டில் எது ஒர்க் ஆகும்னு கூட எனக்கு தெரியாது. சில டைம் வந்து இது ஓப்பன் ஆகிடும், சில டைம் இது க்ளோஸ் ஆகிடும், சில டைம் இது க்ளோஸ் ஆகிருக்கும், சில டைம் இது ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி வைசி வர்ஸா, ஓகேவா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு நான் சொன்ன அந்த 3 ஐட்டங்களை வந்துட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லைட்டை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ லைட் ஆன் பண்ணியாச்சு. லூஸ் கனெக்ஷனில் இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு தண்டமான ஜங்ஷன் பாக்ஸ்ன்ட்டு லூஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணிடுவோம். ஷாக் அடிச்சிடுச்சு. ஸோ ஒன்று வந்து இந்த பக்கம், இன்னொன்று இந்த பக்கம். ஒன்று என்னோடய லெஃப்ட், ஒன்று என்னோடய ரைட், இன்னொன்று என்னோடய லெஃப்ட்டில் வந்து வச்சுப்பேன். ஐயோ, 2வது வாட்டி ஷாக் அடிச்சிருச்சு. இது என்ன? ஸோ செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கரெக்டான லைட்டிங்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஷாக் அடிக்குது. இன்றைக்கே வந்துட்டு எனக்கு 2 வாட்டி என்னை கொலை பண்ண பார்த்துடுச்சு. இது கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுப்பாங்க. இந்த ரிமோட் வச்சு நம்ம எந்த கலர் வேணுமோ, எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே ஒரு டியூப்லைட் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு எல்இடி பல்ப் இருக்குது. 2த்தையும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். எந்த லைட்டும் போட்டுக்க மாட்டேன். ரிங் லைட்டோட வெளிச்சத்தில் மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆன் பண்ணியாச்சு. ரிங் லைட் ஆன் பண்ணியாச்சு. லூஸ் கனெக்ஷனில் என்னோடய லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு குர்த்தி ஹால் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு குர்த்தியும் காட்டும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு மாறிட்டே இருந்துச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ ஷூட் பண்ணும்போது. அது மேபி என்னோடய ஃபோன்னால் அப்படி பிரச்சனையாக இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்துட்டு கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக வந்து பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் கேமரா வாங்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. பார்ப்போம் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் தொலைத்தொலைன்னு பேசாமல் வீடியோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ கைஸ், நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு. நடுவில் ரொம்ப நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன், என்னென்னமோ பண்ணேன், வெளியே போனேன், என்னென்னமோ வளர்றேன். ஸோ அதான் இந்த வீடியோவையும் வந்து நான் இப்போவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இந்த பேக்ரவுண்ட், இந்த ரிங் லைட், அதுக்கப்புறம் அந்த குட்டி லைட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஏற கட்டி வைக்கணும். ஸோ நான் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, எக்யூப்மெண்ட்ஸ்னு ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. இந்த ஸ்டாண்டு, இந்த துணி, இந்த குட்டி லைட்ஸ், அதோட அதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, எக்ஸாஸ்டடாக இருக்குது எனக்கு ரொம்ப. அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ தென் பாய்.